இருக்கிறோம். நாம் செய்திக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவ்விடத்திலிருந்து வேறொருவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சர்வ வல்லமை உள்ள நமது தேவனாகிய கர்த்தர் சத்தியத்தின்படியும் நீதியின்படியும் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நியாய தீர்ப்புல எந்த விதமான மாற்றமும் காணப்பட முடியாது. அவர் சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கிற தேவாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நியாயாதிபதியை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள நியாயாதிபதியாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் ஆராதித்து கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கடைசி காலத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷன் நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டுமானால், அதில் கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்யப்பட்டிருக்க வேண்டுமானால், தன்னுடைய வாழ்க்கையில எல்லா பாகத்திலும் அவன் நீதி உள்ளவனாக நியாயம் உள்ளவனாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாம் ஜெயமெடுக்க முடியும். அல்லேலூயா. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு நியாயம் தீர்க்கிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்திலே கடுகளவு கூட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதபடி நீதியோடு சத்தியத்தோடு அவர் நியாயம் தீர்த்து நமக்கு முடிவை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தில் நாம் படிக்கும் போது வாசிங்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. இந்த பூமியில நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவனுடைய ஆலயமாகிய எருசலேமில் யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ, அவரை தொழுது கொள்ளும்படி யாரெல்லாம் வராமல் இருக்கிறார்களோ அவர்கள் மேலே மழை வருஷிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எருசலேம் தேவனுடைய நகரம், அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே யார் வரவில்லை என்றால் அவருடைய நியாய தீர்ப்பு என்னவென்றால் அவர்கள் மேலே மழை வருஷிக்கப்படுவதில்லை. மழை என்றால் இயற்கையாகிய மழை உண்டு, ஆனால் இயற்கையாகிய மழை என்று சொல்லப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியாகிய மழை அவர்கள் மேல் வருஷிக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திலே நாம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் உலகத்தில் மழை நமக்கு தேவை. அதே நேரத்தில் அது எழுத்தின்படி மழை, அந்த மழையும் இதுக்கு பொருந்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியாகிய மழை அவர்கள் மேலே வருஷிப்பதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனுஷன் பிரகாசிக்க வேண்டுமானால், செழிக்க வேண்டுமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அபிஷேகம் என்ற மழை அவன் மேல் பொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அபிஷேகத்தினாலே அவன் தின்னம் நிரப்பப்பட வேண்டும். அபிஷேக மழையினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலின் தீர்க்கதரிசி புத்தகத்திலே நாம் படிக்கும்போது வாசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பனிபீடத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வருகிறது, அது பாய்ந்து தேசத்துக்கு நேராக ஓடி வருகிறது. அல்லேலூயா. அந்த நதியினுடைய
பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த அக்கினி நதி அது பரலோகத்திலிருந்து வருகிற அந்த மழை, அந்த பரிசுத்த அக்கினி அவர்கள் மேலே வருஷிக்கப்படுவது இல்லை. அது அந்த மழை அவர்களிடத்தில் இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம், எகிப்து எல்லாம் சபிக்கப்பட்ட வம்சம், வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகைகளை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் பாதிக்கும் வாதை. இரண்டாவது, கர்த்தர் ஸ்தோத்திரம், முதல்ல அந்த மழையை வருஷிக்க பண்ணாமல் இருப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது வாதை அவர்களை பாதிக்க கடந்து வர்றோம். அல்லேலூயா. யாரிடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவில்லையோ, யாரிடத்திலே அபிஷேகத்தின் நிறைவில்லையோ, அவனிடத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த வாதை அவனுடைய கூடாரத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியாகிய அந்த அக்கினிக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகள் வாதை அவர்களை தொட்டாதபடி, அவர்களை பாதிக்காதபடி என் ஆண்டவர் அந்த அக்கினியினாலே அவர்களை காத்துக் கொள்வார். அதே நேரம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மேலே வாதை கடந்து வருகிறது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியாகிய மழையின் மேலே மழை உங்கள் மேலே பொழியும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பலிபீடத்திலிருந்து வருகிற அந்த அக்கினி உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சூழ்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே வர வேண்டும்? எருசலேமிலே வர வேண்டும். அவரை தொழுது கொள்ள வர வேண்டும். பண்டிகை நாட்களை ஆசரிக்க வர வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கிறோம், 6 நாளும் தினம் ஒரு நேரம் பலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முழுமையாக ஓய்ந்திருந்து அவருக்கு பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஓய்ந்திருந்து அவரை ஆராதிக்க வேண்டும். அது பண்டிகை நாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பண்டிகை நாட்களையும் இந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொழுது கொள்கிற நாட்களையும் யார் யாரெல்லாம் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரமாட்டார். அவர்களுக்கு அவருடைய குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் வாதை அனுப்பி கொண்டிருக்கிறார். கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தினம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் நேரத்திலே தொழுது கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்டிகையை நீங்கள் ஆசரித்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உங்கள் மேலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி மழை பொழிந்து கொண்டிருக்கும். யோவான் சொன்னார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னாலே ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு ஆவிக்குள்ளே காணப்படுவீர்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது நமக்கு பரிசுத்த ஆவியும் சத்துருவுக்கு அக்கினியுமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ மந்திரவாதிமார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செய்யும் போது அந்த பிசாசு திரும்பி போய் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த வீட்டிலே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினிக்கு முன்பாக நான் போக முடியாது என்று சொல்லி அது திரும்பி ஓடுகிறது. என்னுடைய சிறு வயதுல வேறுகிழமை பக்கத்துல ஒரு மந்திரவாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கூட்டத்துக்கு வருகிற சகோதரிகளை அவன் மோசமாக பேசி கிண்டல் பண்ணுவான். அதை அங்கிருந்த ஒரு வாலிப ஊழியக்காரி அவளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிர்த்து பேசினான். அவனுக்கு கோபம் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் எந்த பெண்ணை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அழைக்க வேண்டுமோ அதற்கு அவனுடைய வாளை அனுப்புவான். அந்த வாளை அந்த பெண்ணை கொண்டு வந்து அவனுக்கு முன்னால் விடுமா. இப்படி அவன் பல பெண்களை சீரழித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இவனை பரியா பேசினபடினாலே, இவனுக்கு எதிர்த்து பேசினபடினாலே அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவனுடைய முதல் வாதையை அந்த சகோதரியை அழைத்து கொண்டு வருவதற்கு அது கடந்து அனுப்பினானா. அது கடந்து வந்த போது அந்த இடம் பூராவும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறதை கண்டு, ஐயோ அங்கே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி திரும்பி ஓடி போனதா. அப்படியே 2வது அனுப்பினானா, 2ஆக அனுப்பினானா. அப்படி மொத்தம் 17 பிசாசுகளை அவன் மந்திரவாதம் சொல்லி ஏறி அனுப்பின போது 17 ஆவிகளும் ஐயோ அங்கே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியை நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த பரிசுத்த ஆவி அக்கினியாக இருக்கிறது. ஹல்லேலூயா.
எத்தனையோ பிசாசுகளை நாம் துரத்தும் போது ஐயோ அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியவில்லை, உங்கள் முகத்தை எங்களுக்கு பார்க்க முடியவில்லை என்று கண்ணை மூடிக்கொண்டு ஐயோ என்று அலறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறவர் அக்கினியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி நதி நமக்குள்ளே இருக்குமானால், பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரானால், எந்த மந்திரவாத பிசாசும் நம்மை அணுக முடியாது. தேச விரோதியாகிய எந்த பொருளாங்களும் நம்மை அணுக முடியாது. நாம் நினைக்கிறோம், ஆவியிலே நிரம்பி நாம் ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா எழுந்தருளி இருப்பார். அல்லேலூயா. கிருபையானவரே, உம்மை துதிக்கிறேன். ஒரு நாள் கர்த்தர் ஸ்தோத்திரம், எலிசா தன்னுடைய கர்த்தர் ஸ்தோத்திரம் கூடாரத்திலே அவர் தங்கிய கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆகப்பட்ட ராஜா அங்கே கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனுடைய படையில் அங்கே அனுப்புகிறான். அவனை பிடிக்கும்படியாக அவன் அனுப்புகிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் கேயாசி வெளியே வருகிறான். அங்கே ராணுவம் குவிந்து நிற்கிறது. அவனை வீடை சுற்றிலும் ராணுவம் குவிந்து நிற்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் அவன் ஓடி வந்து சொல்கிறான், ஐயோ எஜமானே, நாம் என்ன செய்வோம்? ராஜாவுடைய படை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று கதறினான். கர்த்தர் ஸ்தோத்திரம் எலிசா ஒரு வார்த்தை ஜெபித்தார். ஆண்டவரே, இவனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார். அவனுடைய கண் திறந்த போது அவன் பார்க்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் இவன் ராஜா அனுப்பின மாம்சமாகிய குதிரையும் கர்த்தர் ஸ்தோத்திரம் குதிரை வீரர்களும் அங்கே நின்றார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவனோ அக்கினிமயமான ரதங்களை குதிரைகளை கொண்டு அவர்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறது. அந்த கேயாசியுடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு நீ தொழுது கொள்ள வர வேண்டும், பண்டிகை ஆசரிக்கவும் வர வேண்டும். இன்றைக்கெல்லாம் அநேகர் வரமாட்டார்கள். இனி நாள் பரிசுத்த நாள். அந்த நாளில் திரளான பேர் வருவார்கள். ஆனால் தொழுது கொள்ள வராதவர்கள் மேலே பரிசுத்த ஆவியாகிய மழை வருஷிப்பதில்லை. பண்டிகை ஆசரிக்கவும் வராதவர்களுக்கு வாதை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக, அவர் சத்தியத்தின்படி நியாயம் தீர்க்கிற தேவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் காணப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கோடான கோடி தேவ பிள்ளைகள் அசதியோடும் சோர்வோடும் இருந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுவிசேஷத்தை எங்கிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு முன்பாக உங்கள் விளங்காலை மடக்கி கண்ணீரோடு ஆண்டவரு, நான் நியாய தீர்ப்புக்காக ஆராதிக்காதபடி நித்திய ராஜ்யத்துக்காக ஆராதிக்க அந்த அக்கினி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய தண்டனை இந்த உலகத்தில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு வாதை கடந்து வரும் என்று. வாசிங்கள். வராத பாவத்திற்கு யார செய்கிற பாவம் அல்ல. ஆண்டவர்களுக்கு ஜீவனை தந்து, சுகத்தை தந்து, பலனை தந்து நீ ஆண்டவரை ஆராதிக்காமல் இருப்பாய் என்றால், தினம் தினம் கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆண்டவரை தொழுது கொள்ளாமல் இருப்பாய் என்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம் அவருடைய பண்டிகையை ஆசரிக்காமல் இருப்பாய் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டிருக்கிறாய். எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஒரு கூட்டம் தானே, ஒரு ஜெப வேளை தானே, ஒரு நாள் ஆராதனை தானே என்று தானே ஒதுக்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ பாவம் செய்கிறாய், அவரை நோக செய்கிறாய், அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. வாசிங்க. அந்நாளிலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய விலாசம் எழுதி இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த நாட்களை குறிப்பிட்டு சில காரியங்களை இங்கு வெளிப்படுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமுக்கு தொழுது கொள்ள வராதவர்கள் மேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மழை வருஷிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்டிகை ஆசரிக்காத இருக்கிற ஜனங்கள் மத்தியில
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கோபம் அவர்கள் மேலே, வாதை அவர்கள் மேலே கடந்து வருகிறது. அல்லேலூயா. ஆகவே எருசலேமை மறந்து விடாதிருங்கள், தேவனுடைய ஆலயத்தை மறந்து விடாதிருங்கள். 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் நான் படிக்கும் போது வாசிங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. எருசலேமுக்கு போகிறது நமக்கு மகிழ்ச்சியா இருந்தது. எழுத்தின்படி எருசலேமுக்கு போக கடந்த ஆண்டு எனக்கு உதவி செய்தார். இப்படி ஒரு நாட்கள் வரும், டூர்கள் தடைப்படும் என்பது எனக்கு தெரியாது. சிறு வயதிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எருசலேமை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், வளர்ந்த இடம், அந்த தேசத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை எனக்குள்ள இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நினைத்திராத வேளையில காரியங்களை ஒழுங்குபடுத்தி கர்த்தர் கொண்டு சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த எருசலேம் அது மகிமையான இடமாய் இருக்கிறது. தேவன் பிறந்து வளர்ந்த அந்த தேசத்துடைய மகிமை வேறையாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்த போது எனக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாக இருந்தது. ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு, இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு போவோம், 1 மணி நேரம் ஆராதிப்போம், பரிசுத்த ஆராதனை பண்டிகை ஆசரிக்க போவோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு ஆராதனை அல்ல, அநேக ஆராதனைகளை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற கோடான கோடி தேவ பிள்ளைகள் தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது எனக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள், எருசலேமே உன் வாசல்களில் உங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவனப்பான கட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, அது அந்த எருசலேம் ஆகிய சபை இசைவினைப்பாக கட்டப்பட்டு அது ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு எருசலேம் ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நகரம் கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் ஆமென் கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அல்லேலூயா. அங்கே அவர்கள் பல கோத்திரத்தினரும் அந்த இடத்திலே கடந்து வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள், அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். எருசலேமை நேசிக்கிறவர்கள், கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், ஆலயத்திலே தொழுது கொள்ள வருகிறவர்கள், ஸ்தோத்திரம் பண்ண வருகிறவர்கள், அல்லேலூயா, இந்த தேசத்திலே சுகித்திருக்கும்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு மழை அவர்கள் மேலே வருஷிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள், என் சகோதரன் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் இருக்கிறது, உன் வீட்டுக்குள்ளே அலங்கத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது என்று அநேக நண்பர்கள் சொல்லுவார்கள், சிநேகிதர்கள் சொல்லுவார்கள். அல்லேலூயா. வாசிங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் எதற்காக கட்டப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆலயம் எதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது? உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும்படியா, ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியா. அல்லேலூயா. எசேயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்திலே நாம் படிக்கும் போது வாசிங்கள், சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி
மீட்கப்படுவார்கள். நீதியினால் மீட்கப்படுவார். அவர் நீதியோடு சர்வ வல்லமையுள்ள தேவன் நியாயத்திற்கு வரும்போது நீ நியாயம் உள்ளவராக காணப்படும்படி இந்த நாட்களில் எருசலேமிலே நீ திரும்பி வா என்று கர்த்தர் அழைக்கிறார். மறுபடியும் வாசிங்கள். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். ஆமென். இன்னும் ஒரு மீட்பை கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறான். இதிலே நீ திரும்பி வருவாயானால் இதுவரையிலும் ஆராதனைகளை நஷ்டப்படுத்தி ஜெப வேளைகளை நஷ்டப்படுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய மனம் போன போக்கிலே போய் கொண்டிருக்கிற நீ திரும்பி வருவாயானால் எப்படி இருப்பாய்? நீதியினாலே நீ மீட்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பினை கர்த்தர் தந்திருக்கிறார். என்று நீ திரும்பி வருவாயானால் உன்னை மகிழ்ச்சியினாலே நிரப்பி நீதியினாலே நிரப்பி உன்னை நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ள என் கர்த்தர் போதுமானவராக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இளைய குமாரனை போல ஆராதனைகளை நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவனை விட்டு தூரம் போயிருக்கிற தேவ பிள்ளையே, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக வெளிப்படும் உனக்கு ஒரு தருணம் இருக்கிறது. நீ ஆலயத்திலே திரும்பி வா, எருசலேமிலே நீ திரும்பி வா, சீயோனிலே நீ திரும்பி வா. உனக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்கள். துரோகிகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாவிகள் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி தண்ணீர் தடாகத்திலே நின்று கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் ஆராதிக்கவில்லை என்றால் துரோகிகளாய் இருக்கிறார்கள். தொழுது கொள்ள வராதவர்கள் பாவிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் நொறுங்குண்டு போவார்கள். அந்த முந்தின வசனத்தை ஒன்று வாசிங்கள். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். ஆமென். அதிலே திரும்பி வருகிற உங்களுக்கு நொறுக்கப்பட்டு போகாதபடி ஒரு மீட்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, நீ துரோகம் பண்ணாதே, ஆராதனைக்கு துரோகம் பண்ணாதே, ஜெபத்துக்கு துரோகம் பண்ணாதே, நீ துரோகியாய் மாறாதே, நீ பாவியாய் மாறாதே. நீ ஆராதனை நஷ்டப்படுத்துவாய் என்றால் பாவியாய் இருக்கிறாய், நீ நொறுக்கப்பட்டு போகிறாய். அல்லேலூயா. உனக்காக ஒரு இரக்கம் காத்து கொண்டிருக்கிறது. ஒரு இளைய குமாரனை தேடி தன் தகப்பன் காத்திருந்தது போல அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய திரும்பி வருதலுக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கற்பனை கட்டளை கீழ்ப்படிந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு துரோகிகளாய் ஆண்டவருடைய ஆராதனையை விட்டு ஆலயத்தை பூட்டிக் கொண்டிருக்கிற பெரிய பெரிய பரிசுத்தவான்களே, நீங்கள் திரும்பி வந்து எருசலேமிலே கர்த்தரை தொழுது கொண்டால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இல்லை என்றால் நீங்கள் நொறுங்குண்டு போகும்படி ஒரு பயங்கர ஆபத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தை கேட்கிற நீ யாரா இருந்தாலும் திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனுக்கு பயப்படாது, அதிகாரத்துக்கு பயப்படாது, என் தேவனுக்கு பயப்படு, சரீரத்தை கொலை செய்கிறவனுக்கு பயப்படாது. உன் சரீரத்தை ஆத்துமாவை கொண்டு நீதி உள்ள நியாயாதிபதியா சர்வ வல்லமையுள்ள தேவன் அக்கினி கடலில் போட வல்லவருக்கு நீ பயப்படு. அல்லேலூயா. உன்னுடைய பாவத்தை கர்த்தர் அறிகிறார். நீ நினைக்கிறாய், நான் யாருக்கும் துரோகம் பண்ணவில்லை, நான் யாருக்கும் பாவம் செய்யவில்லை, நான் உண்மையாக ஜீவிக்கிறேனே. ஆனால் நீ ஆராதனை நஷ்டப்படுத்தி விட்டாயே, உன்னை உருவாக்கின கண்மலையை மறந்தாயே, உன்னை ரட்சித்த கண்மலையை மறந்தாயே, உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த கண்மலையை மறந்தாயே, உன்னை வியாதியிலிருந்து மீட்டெடுத்த கர்த்தரை மறந்தாயே, உன்னுடைய மேல் வந்த கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தந்த கர்த்தரை நீ மறந்தாயே, மரண கண்ணியிலிருந்து உனக்கு விடுதலை தந்த கர்த்தரை நீ மறந்தாயே, குடும்பத்தோடு சாக வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இருந்த உன்னை அந்த மரணத்திலிருந்து விடுதலை தந்தவரை நீ
கிருபை ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தேவனே உம்மை துதிப்பேன், ஆண்டவரே தயவாய் நின்றீர். தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரவிட நேற்று தழுவிடாமல் கரத்தாலிடை கட்டி எங்களுக்கு நன்றி உரைக்கின்றோம். அநேகர் அறியும் போது ஆமென் தாலிடை கட்டி தாலிடை கட்டி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் மீட்டீரே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் மீட்டீரே. கிருபையால் மீட்டீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி நன்றியுடையதோடு நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் மீட்டீரே. பாவத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையால் மீட்டீரே. கிருபையால் மீட்டீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், ஆமென். எப்படி நன்றி நன்றி ஆமென். ஆராதனை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, எங்கள் அருமை ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் கர்த்தாவே, உம்மை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் வேதத்தின் மகத்துவத்தை ஆண்டவரை தியானிப்பதற்கும் ஆவியானவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி எந்த அந்த இடங்களில் கடந்து போகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாவிகளாய் துரோகிகளாய் மாறாதபடி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய பிள்ளைகள் பச்சையான ஒரு மரத்தை போல இருக்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து வரும்போது மகிழ்ச்சியாய் கடந்து வர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வீட்டுக்கு நம்முடைய பிள்ளைகளோடு கூடையினோம், இதை கேட்கிற எல்லா ஜனங்களோடு கூடையினோம், அவருடைய பின்மாற்றத்திலிருந்து விடுதலை கொள்ளும். தொழுது கொள்ள போகாதது பாவம் என்றும் ஆண்டவரே ஆமென் பண்டிகையினால ஆசரிக்காதது பாவம் என்பது இந்த நாட்களில் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, துரோகம் செய்யாதபடி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற கிருபைதாரும். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியத்தை நடப்பியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.